எலெக்ஷன் நெருங்க 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 தமிழ்நாட்டு அரசியலில் பல குழப்பங்கள், பலவிதமான புதுமைகள் அப்படிங்கிறது எல்லாமே நடந்துட்டுருக்கு. பாதுகாப்பில்லாத தமிழகம் அப்படிங்கிற ஒரு டேக், அதுவும் தமிழ்நாட்டில் சுற்றி திருப்பூரை சுற்றி இந்த டேக் ரொம்ப பெரிய அளவில் பெருசாக பேசப்படுது ட்விட்டர் வலைதளத்தில். இந்தியா ஃபுல்லாக சேவ் ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறதும் பெரிய அளவில் ட்ரெண்ட் அடிக்குது. தமிழ் பட்சத்தில் அதுக்கான டீட்டெயில்டு காணொலி பார்த்துட்டோம். நியூஸ் 7 சார்ந்த ஒரு செய்தியாளர் அவரை வெட்டிட்டாங்க, ஒரு 60 இடத்துல அவருக்கு காயம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது பெரும் ஒரு சர்ச்சையாக ஓடிட்டுருக்கு. என்னப்பா பாதுகாப்பு இல்லையா, ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கே எங்கே பாதுகாப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு குழந்தைய அவங்க ரொம்ப பெரிய அளவில் டார்ச்சர் பண்ணாங்க. எம்எல்ஏ கருணாநிதி அவர்களுடைய மகனும் மருமகளும் அப்படிங்கிறது அதுக்கான அப்டேட்டும் வந்திருக்கு. அது கூடவே இன்னும் சில அப்டேட் அரசியல் சதுரங்கத்தில் பார்க்க வேண்டிய அப்டேட்டாக இருக்குது. எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். முதல் விஷயம், மு.க. ஸ்டாலின் அவர்கள் இல்லாட்டி முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். 3 லட்சம் ரூபாய் நம்ம அந்த நியூஸ் 7 ஜேர்னலிஸ்ட்டுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னாலும் அதை சிறப்பு நிகழ்வு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருப்போம். அதனால் நிறைய பேர் அதை என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இல்லை அது தேவையில்லாத வார்த்தை, அது ஒரு சிறப்பு நிகழ்வு கிடையாது, எதிர்பாராத ஒரு தருணம் இல்லாட்டி சோகமான இந்த தருணம் அப்படிங்கிற அந்த மாதிரியான விஷயம்தான். ஸோ சிறப்பு நிகழ்வு அப்படிங்கிறது அதை மாற்றிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து. ஒரு 3 லட்சம் ரூபாய் கொடுத்த உடனே அவர் எந்திரிச்சு வந்துடுவார் அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க. கணுக்காலில் வெட்டியிருக்காங்க, நெஞ்சில் வெட்டியிருக்காங்க, 2 கைகளும் கடுமையாக வெட்டுப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை செஞ்ச எந்த நாயாக இருந்தாலும் சரி அவனை உடனே கைது பண்ணணும். அப்படி கைது பண்ணுறது மட்டும் கிடையாதுங்க, அதை தமிழ்நாடு மீடியா முழுவதுமாக டெலிகாஸ்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு இன்செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறத நம்ம இப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். உண்மை பேசினா வெட்டிடுவான் அப்படிங்கிறது படத்தில் பார்த்துட்டு இன்றைக்கி நேரில் அந்த ஆடியோலாம் கேட்கும்போது கொஞ்சம் பயமாகவே இருக்குது. ஸோ அந்த ஒரு நிலைமை நம்ம மாற வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய ஒரு கோரிக்கையை நம்ம வைக்கிறோம். அடுத்த ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அந்த சிறுமியினுடைய தான். அந்த 18 வயசு பெண் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வேலைக்கு போகிறாங்க, எம்எல்ஏ வீட்டு மகன் மருமகள், எம்எல்ஏக்கும் மகன் மருமகளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு 6 வருடங்களாக அவங்க கல்யாணமாகி தனி கொடுத்துன்னு தான் இருக்காங்க அப்படிங்கிறதும், மறுபடி அந்த குழந்தை அந்த பெண் அவங்க பேசின வீடியோவாக இருக்கட்டும், மறுபடியும் இவங்க இந்த மகனும் மருமகளும் பேசின வீடியோவாக இருக்கட்டும், ஆடியோ எல்லாமே லீக் ஆகுது, வெளியில் வருது. அதில் அந்த மகன் அப்படிங்கிற எம்எல்ஏ கருணாநிதி அவர்களுடைய மகன் பேசினதில் நிறைய முரண்பாடுகள் இருந்துச்சு. அவர் வருவாராம், அவங்க பாய் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு அனுமதிப்பாராம், அவர் போய் ரூம் எடுத்து கொடுப்பாராம், அவங்க வீட்டில் யாரும் தங்கக்கூடாதுன்னு ஸ்டே பண்ணுவாங்களாம், பார்க்கில் பீச்சில் பார்க்கணுன்னு சொல்லுவாங்களாம், பீச்சுக்கு போகிறதுக்கு எம்எல்ஏ மகன் அவங்களுடைய மருமகளை அந்த பெண் கூட அனுப்பி வைப்பாங்களாம். இப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஒரு வெரைட்டியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு. அது பலருக்கும் என்னவாக இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. ஒருவேளை எவிடன்ஸை க்ரியேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பெரிய ஸ்டோரியை நரேட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்த உடனே தான் அடுத்த எஃப்ஐஆர் காப்பி லீக் ஆகுது. அந்த ரேகா அப்படிங்கிற அந்த பெண் கொடுத்து அந்த எஃப்ஐஆர் காப்பியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிர்வாணமாக எங்களை படுக்க வச்சு உங்கள் அம்மாவெலாம் நாங்கள் வெளியில் அனுப்பிடுவோம், இதெல்லாம் பெரிய பிரச்சனை, உனக்கெலாம் யாருமே கேட்க வர மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொன்னது எல்லாமே எஃப்ஐஆர் காப்பியாக வெளியில் வந்த உடனே அது பெரிய ஒரு பிரச்சனையாக மாறுது. அப்படி அந்த பிரச்சனையாக மாறின உடனே இவங்க என்ன செய்கிறாங்க, தனிப்படை அமைத்து தேட ஆரம்பிக்கிறாங்க. யாரை? மகனையும் மருமகளையும், எம்எல்ஏ கருணாநிதி அவர்களுடைய மகனையும் மருமகளையும் பிடிக்க தனிப்படை பெங்களூருக்கு விரைகிறது. பெங்களூருக்கு விரைந்து போன உடனே அவங்களை இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இனி இதில் என்னென்ன விசாரணை நடத்தப்பட வேண்டும், நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஊடகங்கள், அவங்க தான் ஊடகம் நினச்சாதான் இதெல்லாம் வெளியில் வரும். அவங்க தான் அதில் கோரிக்கையை வைக்கணும், நிறைய வேலைகள் செய்யணும், எந்தெந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் நமக்கு கொடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இல்லைப்பா ஆளுங்கட்சியினுடைய எம்எல்ஏ அதனால் ஊடகங்கள் பேசாது அப்படின்னு சொன்னால், சார் உங்களை நம்பி தான் நிறைய பேர் ஊடகத்தில் இன்னும் நிறைய ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க, அவங்க உண்மையை பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி உண்மையை பேசும்போது நமக்கும் ஏதாவது நல்ல வாய்ப்புகள், நல்ல உண்மைகளை தெரிஞ்சுக்கிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்காங்க. அந்த நம்பிக்கையில் யாரும் தீய வச்சிடாதீங்க. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன பார்த்திங்கன்னா, கிளாம்பாக்கம். இந்த கிளாம்பாக்கத்தில் ஒரு பெரிய பேருந்து அமைச்சாங்க. அதன் பிறகு கம்ப்ளீட்டாக தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு நெகட்டிவ் வைப்பு மட்டும்தான். 144 ஆம்னி பஸ் தான் அங்கே நிப்பாட்ட முடியும். 1000 ஆம்னி பஸ்ஸை நாங்கள் இயக்குகிறோம், நாங்கள் எங்கே கொண்டு நிப்பாட்ட, நாங்கள் இங்கே தான் இருப்போம்ப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, இந்த ஆம்னி பஸ்ஸினுடைய உரிமையாளர்கள், அதனுடைய சங்கம், இவங்க எல்லாம் மறுபடியும் நாங்கள் சென்னையில் பழைய பேருந்து நிலையம் கோயம்பேடு எங்கே இருந்துச்சோ அங்கே தான் நிற்பாட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோயம்பேட்டுக்குள்ளே ஆம்னி பஸ்ஸை வரவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகளை நிப்பாட்டுறாங்க. அப்போ காவல்துறை அதிகாரிகள் அங்கே வரக்கூடிய மக்களையும் நீங்கள் உள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சார் 4 நாள் லீவு, 26, 27, 28, 29, பேசாமல் நாங்கள் அங்கே ஊருக்கு போகலான்னு சொல்லி ஆம்னி பஸ்ஸில் ஏன்னா ஒரு லட்சக்கணக்கான பேர் அங்கே பதிவு பண்ணியிருக்காங்களாம். அவ்வளோ பேருக்கும் அது பெரிய ஷாக்கிங்.
அதுவும் இல்லாமல் ஆம்னி பஸ் என்ன செய்கிறாங்க, இல்லை கோயம்பேட்டில் தான் ஆம்னி பஸ் இயக்கப்படும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு வந்த ஆம்னி பஸ் எல்லாமே கிளாம்பாக்கத்திலேயே நிப்பாட்டிட்டு நீங்கள் இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். கேட்டால் இதுதான் எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய சுற்றறிக்கை, இதுக்கு மேலே எங்களால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பயணிகள் எல்லாம் எப்போ எவ்வளோ பெரிய லக்கேஜ், நாம் ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தோன்னா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ராவலில் டயர்டாக இருப்போம். இன்னொன்று நமக்கு பிடிச்சவங்க அந்த ஊர்லேருந்து வந்திருப்போம், அந்த மன வருத்தம் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்ததாக ஏர்லி மார்னிங் தான் கொண்டு நிப்பாட்டுவாங்க. கண்டிப்பாக காலை கடன்லேருந்து அடுத்ததாக பசி அப்படிங்கிற அந்த ஒரு இயற்கையாக நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். இது கூட நம்ம இங்கேருந்து மறுபடியும் ஒரு 40-30 கிலோமீட்டர் தள்ளி போகணும், அதுக்கு வண்டி எதுவுமே கிடையாது, மறுபடியும் டாக்ஸி ஏதாவது பிடிக்கணும், 1000 ரூபாய் கேட்குறாங்கங்கிற பல குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறத அடுக்கிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த மக்கள் கேட்குறாங்க, ஏன் எங்களை போட்டு இப்படி பாடாப்படுத்துறீங்க, ஆம்னி பஸ்ஸை விட மாட்டேங்கிங்க, இங்கேருந்து சர்வீஸ் எதுவுமே இல்லை, பஸ் எதுவுமே இல்லை, கிளாம்பாக்கத்துக்கு ஆட்டோ கேட்டால் 500 ரூபா 1000 ரூபா கேட்குறாங்க, நாங்கள் இந்த பெட்டி பெடுக்கையெல்லாம் வச்சுட்டு என்ன செய்ய முடியும், எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் எப்படி கூப்பிட்டுட்டு போக முடியும், இவ்வளோ பெரிய கஷ்டத்தை எங்களுக்கு கொடுக்கணுமா, இதை சரியாக திட்டமிட்டு நீங்கள் என்ன செஞ்சுருக்கலாம், இந்த ஒரு பேருந்து நிலையத்தை திறந்துருக்கலாமே, இல்லாட்டி திட்டமிடுதல் தான் சரியில்லை, அதுக்கு பிறகாவது நடந்த நிகழ்வுகளை சரிப்படுத்தி இருக்கலாமே அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கிறாங்க. மக்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் நம்மகிட்ட பதிலே கிடையாது. ஏன்னா பாதிப்படைஞ்சவங்க அவங்க தானே, பாதிப்படைஞ்சவங்களால தானே கேள்விகள் கேட்க முடியும். நாம் உட்காந்துட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு வேணால் 2 கேள்விகள் கேட்கலாம், ஆனால் அவங்க கேட்ட 10 கேள்விகள் என்னால் ரிப்பீட் பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா உண்மையான பாதிப்பு, வலி, வேதனை, அதனுடைய நெருக்கடி அதை அவங்க தான் அனுபவிச்சிருக்காங்க. அப்போ அவங்களே நிறைய ஊடகத்திடம் அவங்க கேட்குறாங்க, உங்களுக்கே இது நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை டிபேட்டாக வச்சுருக்கணும், நம்ம ஊடகம் அதை டிபேட்டாக வச்சுருக்கணும். ஆம்னி பஸ்ஸினுடைய சங்க தலைவர் அவர்லாம் என்ன சொல்கிறாருன்னா, கேளுங்க நீங்களே பாருங்கள், 144 பஸ் தான் உள்ளே நிற்க முடியும், அதுக்கு மேலே வரக்கூடிய பஸ்ஸை நீங்கள் என்ன செய்வீங்க? 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே நாங்கள் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம், அட்லீஸ்ட் ஒரு 60 நாட்களுக்கு முன்னாடி இருந்து புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். திடீர்னு எல்லாருக்கும் நீங்கள் என்ன செஞ்சுருங்க, நீங்கள் கோயம்பேடு வரக்கூடாது, அங்கே வரணுங்கிறீங்க, எங்கே கொண்டு நாங்கள் வண்டியை நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில வண்டிக்கு மட்டும் நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்க, இன்னும் சில வண்டிகளுக்கு அனுமதி கொடுக்காததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அதுக்குள்ளே ஏதோ அரசியல் இருக்குது. அப்போ இந்த அரசியல் எல்லாம் மக்களை பாடாய்படுத்தி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான். ஒரு நேஷனல் எமர்ஜென்சி இல்லாட்டி நம்ம லோக்கல் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனடியாக ஒரு எஸ்எம்எஸ் சேவை எல்லாருக்கும் வந்திருக்கும் பார்த்தீங்களா, ஒரு மெசேஜ், ஒரு டெமோ மெசேஜ் மாதிரி வந்திருக்கும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய பயணிகள் கேட்குறாங்க, அந்த மெசேஜை எங்களுக்கு அனுப்பியிருக்கலாம்ல, இப்படி போகாதுப்பா, இந்த இடத்துல நிப்பாட்டிடுவாங்க, நீங்கள் இங்கேருந்து வேற எங்கேயாவது போகணும், இல்லாட்டி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை பிளானை மாற்றிக்கோங்க அப்படிங்கிற ஏதாவது ஒரு சின்னதாக எங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கலாம்ல. எந்த இன்டிமேஷன் இல்ல, மெசேஜும் வரல சார். அலர்ட் இருக்குல, ஒரு மெசேஜ் இந்த மாதிரி கிளம்புங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க பிளான் பண்ணிருப்போம், அந்த அதுவும் இல்ல, அந்த அலர்ட் மெசேஜும் இல்ல. நாங்க ஆபீஸ்ல இருந்தோம், ஆபீஸ்ல இருந்து நேரடியா பஸ் ஏறிட்டோம், இப்போ எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மன வருத்தத்தை எல்லார்ட்டையுமே சொல்றாங்க. ஆபீஸ் வர்க் போயிட்டு வரோம், எங்களுக்கு எந்த இன்டிமேஷனும் தெரியாது, வெளியே வரோம், இங்க வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்த பிறகு தான் தெரியுது இந்த மாதிரி இருக்குன்னு. இதே ஒரு நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா என்ன செய்வீங்க அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்விதான். சரிதான், அதாவது புதுசாக தொடங்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் அந்த பிரச்சனை சிறிதாக மாற வேண்டும், கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிட்டு வரணும். ஆனால் இப்போ கிளாம்பாக்கம் பிரச்சனை அப்படிங்கிறது பெருசாக மாறிக்கிட்டே இருக்குது. ஆம்னி பஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, மறுபடியும் பயணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க, அங்கே ஆட்டோ கிடைக்க மாட்டேங்குது, மறுபடியும் மெட்ரோ ஸ்டேஷன் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. மெட்ரோ ஸ்டேஷன் வர்ற வரைக்கும் ஆம்னி பஸ்ஸுகள் கோயம்பேட்டில் தான் இயங்கும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வருது. ஒரே நாளில் இல்லைப்பா ஆம்னி பஸ்ஸில் அங்கே நிறுத்தக்கூடாது அப்படிங்கிற அடுத்த அறிவிப்பு வருது. அப்போ இந்த இடத்துல பல குழப்பங்கள் இருக்குது. அங்கே நேரடியாக உருவான குழப்பங்கள் இல்லை, மறைமுகமாக நிறைய அரசியல் குழப்பங்களும் இதற்கு பின்னால் இருப்பதால் தான் மக்களுடைய அவதி அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதை நம்ம ஆமாம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொண்டு அதை சரி செய்யணும். இல்லையே இங்கே எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லி வெறும் 200 ரூபாய்க்காக ட்வீட்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய குடும்பமாக போய் நடுத்தெருவில் நிற்கும் போது தான் தெரியும் இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி. சரிப்பா, 2024 தேர்தல் வருது. உங்கள் தொகுதியில் வெற்றியை நழுவவிட்டால் உங்களுடைய அமைச்சர் பொறுப்பே நழுவிவிடும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கான். திமுகவினுடைய கழக தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த அமைச்சருக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. மக்களவை தேர்தலையொட்டி அமைச்சர்களுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எச்சரிக்கை. தீர்க்க முடியாத பிரச்சனையை திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவின் கவனத்திற்கு கொண்டு வரவும் அறிவுறுத்தல். ஸோ தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படிங்கிறத சைடாக கொண்டு வாங்க, அதை யார்ட்டையும் தெரியப்படுத்தாமல் இருந்துடாதீங்க, அதுவே நமக்கு பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படிங்கிற ஒரு சூப்பரான பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காங்க. மாவட்ட பொறுப்பு அமைச்சர்கள் தொகுதியில் இருக்கும் கட்சியின் சாதக பாதக அம்சங்களை குறித்து தேர்தல் குழுவிடம் ஆலோசிக்க வேண்டும். ஸோ நம்ம நெகட்டிவ் என்ன, நம்ம பாசிட்டிவ் என்ன, இந்த 2024 தேர்தலை நம்ம எப்படி எதிர்கொள்ள வேண்டும், சாதக பாதக அம்சங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், இங்கே கமிட்டிக்கு கொண்டு வந்து அதை சரிப்படுத்த ட்ரை பண்ணணும். அமைச்சர்களின் மாவட்ட பொறுப்பு மாவட்டத்தின் வெற்றி தோல்விக்கு அமைச்சர்களே பொறுப்பேற்க வேண்டும், அமைச்சர்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டணியை ஒருங்கிணைத்து நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி அறுவடையை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்
கூட்டணியை பிச்சுக்கிட்டு போயிற மாதிரி இருக்கே. ஆம் ஆத்மி வேற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, மம்தா பானர்ஜி வேற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்திய கூட்டணியும் தமிழக அரசியலும் அப்படிங்கிற இன்னொரு டாப்பிக்கை பேசுவோம். அதில் நிறைய விஷயங்கள், நிறைய உண்மைகளும் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேச போகிறோம். நம்மளை தவிர இங்கே யார் பேச முடியும்? அதெல்லாம் டிபேட்டாக நடந்துச்சுன்னா உண்மையிலேயே நம்ம தேவையே இல்லை. இந்த சேனலை மூடிட்டு வேற ஏதாவது சூப்பரான சேனலை ஆரம்பிச்சிடலாம். அது யாரும் பேசலை, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அது மக்கள்கிட்ட போக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிறது இப்போ ஓப்பன் செய்யப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி அரசியல் ரொம்ப தெளிவுடன் எல்லாரும் பேசுகிறாங்க அப்படின்னா இந்த சேனலை இழுத்து மூடிட்டு வேறு சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அது வரைக்கும் இந்த சேனல் ஒலித்து கொண்டே தான் இருக்கும். நல்லதை பகிர்ந்து நீங்கள்லாம் ஷேர் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் அது வரையிலும் சேனல் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். எகெயின் சொல்கிறேன், நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.